நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி அருகே ஆரூற்றுப்பாறை பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரை காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, இந்த தாக்குதல் சம்பவம் எப்பொழுது நடந்தது? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி அருகே அமைந்துள்ள ஆரூற்றுப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவருக்கு பவானி என்ற மனைவியும் ஒரு மகள் என்ற உள்ளனர். இந்த நிலையில் இவர் நேற்று இரவு அக்கிராம பகுதியில் நடைபெற்ற தேர் திருவிழாவிற்கு சமைப்பதற்காக தண்ணீர் எடுக்க அருகில் உள்ள பகுதிக்கு தனியாக சென்ற போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானையானது இரவு நேரம் அவரை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அப்போது இந்த சம்பவத்தை அறிந்த கிராம மக்கள் காட்டு யானையை விரட்டி உடனடியாக நியூயோர்க் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் இரவு நேரம் வருகை புரிந்த நிலையில் காட்டு யானை எப்படி ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கிராம மக்கள் வனத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரவு நேரம் அப்பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டது. இதனை அடுத்து யானையை விரட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் கிராம மக்களிடம் கூறியதை அடுத்து உடல் பிரேத பரிசோதனைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கானது கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரபு, குறிப்பாக வனப்பகுதிகளில் இது போன்ற வன விலங்குகள் மனிதர்களை தாக்குவதை தடுப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? வனத்துறைக்கு முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? என்ன மாதிரியான நடவடிக்கை தான் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க? குறிப்பாக கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் நிலவி வரக்கூடிய கடும் வெயில் காரணமாக வனப்பகுதிகளில் வறட்சியானது ஏற்பட்டுள்ளது. இதனால் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களின் அருகே உலா வருவது அதிகரித்துள்ளது. இதனால் இந்த அவ்வாறு வரக்கூடிய காட்டு யானைகள் சில நேரங்களில் மனிதர்களை தாக்கி இந்த மனித வனவிலங்கு மோதலானது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. இதனால் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறையை ஒட்டியுள்ள கிராம பகுதிக்குள் நுழைவதை தடுக்க அகழிகள் அமைக்க வேண்டும் எனவும், யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க தனி குழுக்கள் அமைத்து கண்காணிக்க வேண்டும் போன்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கிராம மக்கள் வைத்து வருகின்றனர். இதனிடையே யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க குறிப்பாக யானைகள் இடம்பெயரக்கூடிய பகுதிகளில் வனத்துறையினர் மூலம் செயற்கை நுண்ணறிவு கேமராக்களும் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அகழிகள் அமைப்பது, கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் வனத்துறையினரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். மோகன்ராஜ். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு.